அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிக்கும் ரசூலுக்கும் உள்ள வித்தியாசங்களை இப்பொழுது பார்க்கலாம். பொறுப்பிலும் தகுதியிலும் நபியை விட ரசூல் உயர்ந்தவர்கள். எல்லா ரசூல்மார்களும் நபிமார்களே, ஆனால் எல்லா நபிமார்களும் ரசூல்மார்கள் இல்லை. ரசூல்மார்கள் கட்டாயம் தனி வேதம் வழங்கப்பட்டவர்கள். நபிமார்கள் அப்படி இல்லை. அவர்களுள் தனி வேதம் வழங்கப்பட்டவர்களும் இருந்தார்கள், வழங்கப்படாதவர்களும் இருந்தார்கள். ரசூல்மார்கள் ஷரியத், அதாவது மார்க்க சட்ட திட்டங்கள் கொடுக்கப்பட்டவர்கள். நபிமார்கள் அத்தகையோர் அல்லர். தங்களுக்கு முன்னர் அனுப்பப்பட்ட ரசூலுக்கோ தங்களின் சமகாலத்தில் அனுப்பப்பட்ட ரசூலுக்கோ கொடுக்கப்பட்ட ஷரியத்தையே பின்பற்றினார்கள். தூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது: நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதரே, நபிமார்கள் எத்தனை பேர் என்று கேட்டேன். அதற்கு நபி அவர்கள் 1,24,000 பேர் என்றார்கள். நான் அவர்களுள் ரசூல்மார்கள் மட்டும் எத்தனை பேர் என்று கேட்டேன். அதற்கு நபி அவர்கள் 313 பேர், அதாவது பெருங்கூட்டம் என்றார்கள்.